Hi students, today discuss about this topic tangent law and tangent galvanometer. So first of all discuss about the tangent law. So the two magnetic field, first one B, another one BH. B magnetic field, BH this horizontal magnetic field are mutually perpendicular direction. B அப்படிங்கக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் BH அப்படிங்கக்கூடிய இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துருக்குறோம். அதில் BHக்கு பெர்பெண்டிகுலராக இந்த B அப்படிங்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சுருக்கிறோம். இந்த டூ ஃபீல்டு the டூ ஃபீல்டுடைய ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சம் டைரக்ஷனில் இருக்கும். இது இந்த B அப்படிங்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த BH அப்படிங்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சம் டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் நம்மளுக்கு இருக்கும். இப்போ இந்த மேக்னெட்டிக் நீடில் ஃப்ரீலி சஸ்பென்ஸ்ட் இன் த டூ மியூச்சுவல் பெர்பெண்டிகுலர் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ இந்த மேக்னெட்டிக் நீடில் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த BH the two magnetic field perpendicular the directionல வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஃப்ரீலி சஸ்பென்ஸ்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு கட்டி தொங்க விடப்பட்டிருக்கோம். எந்த பிளேஸில் திஸ் பெர்பெண்டிகுலர் இந்த பிளேஸில் வைக்கும்போது மேக்கிங் ஏ ஆங்கிள், இது தீட்டா ஆங்கிளை வந்து என்ன செய்யுது கிரியேட் பண்ணுது. ஸோ திஸ் பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார் மேக்னெட் நம்ம எடுத்துருக்குறோம். அப்போது ஒரு பார் மேக்னெட், ஸோ இந்த நீடில் இருக்கிற இடத்துல நாம் ஒரு பார் மேக்னெட்டை இந்த பிளேஸில் நம்ம வச்சோம் அப்படின்னோம்னா இதோடைய ரிசல்டன்ட் வந்து எங்கே அலைன் ஆகும் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் தான் அலைன் ஆகும். இந்த மேக்னெட்டு இந்த பாருங்க நார்த் டைரெக்ஷனில் என்ன செய்யும் அலைன் ஆகும். ஸோ நம்ம எப்படி வச்சுருந்தாலும் அது அந்த ரிசல்டன்ட்டுடைய டைரெக்ஷனில் மட்டும்தான் என்ன செய்யும் அலைன் ஆகும் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் டேஞ்சன்ட் லா. பாருங்கள், when a magnetic needle or magnet நீடிலோ அல்லது மேக்னெட்டையோ is freely suspended into two mutual perpendicular the uniform magnetic field. அப்போ அந்த ஒரு சீரான காந்தப்புலத்தில் இந்த மேக்னெட்டிக் நீடை நம்ம கட்டி தொங்கவிடப்பட்டோம்னா it will come to rest in the direction of the resultant of the two field. அது எந்த இடத்துல தான் வந்து நிற்கும் அப்படின்னா இந்த BH இதனுடைய ரிசல்டன்ட் உள்ள அலைனில் தான் இந்த டைரக்ஷன் வந்து என்ன செய்யும் கம் டு ரெஸ்ட். அப்போ இந்த ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தான இந்த காந்த புலங்கள் செயல்படக்கூடிய புள்ளியில் தொங்கிடப்படும் காந்த ஊசியானது அவற்றுடைய தொகுப்பையின் திசையிலேயே நிற்கும் அப்படிங்கிறதான் டேஞ்சன்ட் விதி. ஆக்சுவலாக டேஞ்சன்ட் லா அப்படிங்கக்கூடிய என்ன அப்படின்னா, when a magnetic needle or magnet a freely suspended in two mutual perpendicular direction the uniform magnetic field it will come to rest in the direction of the resultant of the two field. அப்போ இந்த BH இதுக்கு பெர்பெண்டிகுலராக தான் என்ன செய்யும் இந்த மேக்னெட்டிக் லீட் வந்து அலைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். எந்த டைரக்ஷனில் திஸ் டூ ஃபீல்டு ரிசல்டன்ட், இந்த இருக்கக்கூடிய ரெண்டு ஃபீல்டுடைய ரிசல்டன்ட் என்ன அப்படின்னா அதனுடைய டைரக்ஷனில் என்ன செய்யும் அலைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் டேஞ்சன்ட் லா அப்படின்னு சொல்கிறோம். when a magnetic needle or magnet a freely suspended in two mutual perpendicular uniform magnetic field it will come to rest in the direction of the resultant of the two field. ஒன்றுக்கு ஒன்று நேர்குத்தான இரு புலங்கள் செயல்படக்கூடிய புள்ளியில் தொங்கவிடப்பட்டுள்ள இந்த காந்த ஊசியானது எந்த திசையில் நிற்கும் அப்படின்னா அவற்றுடைய ரிசல்டன்ட் தொகுப்பையின் திசையிலேயே நிற்கும் அப்படிங்கிறதான் டேஞ்சன்ட் லா. ஸோ என்னாவது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தீட்டா வந்து என்ன செய்யுது கிரியேட் ஆகுது. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா B = BH tan theta. ஸோ இதுதான் டேஞ்சன்ட் லா ஈக்குவேஷன். B = BH tan theta. ஸோ இப்போ டேஞ்சன்ட் கால்வாமீட்டர் அப்படின்னா என்ன நினச்சி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ டேஞ்சன்ட் லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சா? அதாவது டூ மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துருக்குறோம். ஒன்று B, another one BH. BHங்கிறது ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு பெர்பெண்டிகுலராக தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுருக்கிறோம். ஸோ இந்த பாயிண்டில் தான் நம்ம என்ன செய்யணும் சம் டைரக்ஷன் இந்த ரிசல்டன்ட் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. இதில் நம்ம ஃபார் மேக்னெட்டை வச்சோம் அப்படின்னா இது எங்கே அலைன் ஆகும் அப்படின்னா இந்த டூ ஃபீல்டுடைய ரிசல்டன்ட்டில் தான் என்ன செய்யும் இதோடைய டைரக்ஷனே அலைன் ஆகும். இதுதான் திஸ் டேஞ்சன்ட் லா.
So when a magnetic needle or magnet a freely suspended to two mutual perpendicular, the uniform magnetic field, it will come to rest in the direction of the resultant of the two field. So the next tangent galvanometer. So the tangent galvanometer is device. The device தான். So the tangent galvanometer is device used to measuring for the very small current. இது மிகச்சிறிய மின்னோட்டத்தை அளப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். This device it is used to measure very small current. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறிய மின்னோட்டத்தை வந்து என்ன செய்யுது அளப்பதற்கு தான் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஆக்சுவலாக மூவிங் galvanometer, another one a magnet type of galvanometer. So நாம பார்க்க போகிறது the moving magnet type of galvanometer. It is worked in tangent law. Actually tangent law தான் இது யூஸ் ஆகுது. Already we can see that tangent law, when a magnetic needle or magnet is freely suspended in two mutual perpendicular uniform magnetic field, it will come to rest in the direction of the resultant of the two field. This is tangent law. So this construction, so the construction என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா tangent galvanometer copper coil wounded on a non-magnetic circular frame. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஃப்ரேம் இருக்கும். இந்த மாதிரியா ஒரு சர்க்குலர் ஃப்ரேம் இருக்கும். The frame is made up to paras or wood. இது ஆக்சுவலாக வுட்டில் இருக்கும் ஆர் பேரஸ், பித்தளை அல்லது ஒரு மரக்கட்டையால் ஆனது. அதான் நான் மேக்னெட்டிக் சர்க்குலர் ஃப்ரேம். இது ஒரு காந்த தன்மையற்ற ஒரு சுருள் அப்படின்னு சொல்கிறோம். நான் மேக்னெட்டிக் ஃப்ரேம். இது எதால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா வுட் ஆர் பேரஸ், பித்தளை அல்லது ஒரு மரத்தால் ஆனது அப்படின்னு சொல்கிறோம். which is mounted in vertically on horizontal face table. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் எப்படி இருக்குது அப்படின்னா வெர்டிக்கல் பொசிஷனில் இருக்குது. எதுக்கு வெர்டிக்கல் பொசிஷனில் இருக்குது? இந்த இருக்குது பாருங்கள், இந்த பிளேஸ் ஒரு ஹரிசாண்டல் ஃப்ரேம் இருக்கும். இந்த ஹரிசாண்டல் ஃப்ரேமுக்கு இந்த சர்க்குலர் ஃப்ரேம் வந்து எப்படி இருக்கும்? வெர்டிக்கலாக இருக்கும். இந்த ஹரிசாண்டல் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா 3 லெவலிங் ஸ்க்ரூ இருக்கும். 3 லெவலிங் ஸ்க்ரூ இந்த இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். எதுக்கு அப்படின்னா இந்த டேபிள் வந்து என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்காக. இப்போ 3 லெவலிங் ஸ்க்ரூ ஒன்று பேக்கில் இருக்கும். 3 லெவலிங் ஸ்க்ரூ இருக்கும். இந்த டேஞ்சன்ட் galvanometer வந்து எதை ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே 2 or more coil the different number of strands. இந்த இருக்கு பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 strands இருக்கும். 2, 5 and then 10 strands. இது எதுக்கு அப்படின்னா which are the different thickness and are used to measuring current the different strength. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காயில், அதாவது டிஃப்ரெண்ட் ஒயரை அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணுவதற்காக தான் இந்த ட்ரான்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக லேபில் தான் நம்ம என்ன செய்யணும்? யூஸ் பண்ணுறோம். The laboratory can say that 2 strands, 5 strands and then 10 strands or 50 strands, which are different thickness and are used to measuring current of different strength. இந்த ட்ரான்ஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் காயில், இந்த இருக்கு பாருங்க, இந்த காயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காயில் இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் காயிலை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஆக்சுவலாக இதில் டிஃப்ரெண்ட் ஒயர் இருக்கும். இந்த ஒயரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணுவதற்காக தான் நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே 3 ட்ரான்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கோம்? வச்சுருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காப்பர் காயில் வச்சுருக்கோம். அது நான் மேக்னெட்டிக் ஃப்ரேமு. இந்த ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணுது அப்படின்னா வுட் ஆர் பேரஸ், இது ரெண்டாவது கிரியேட் பண்ணுறோம். இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னா வெர்டிக்கலாக இருக்குது.
ஸோ வெர்டிக்கலி அணிய கர்ஸ்டாண்டில் ஃபேஸ் டேபிள், இந்த கர்ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய இந்த டேபிளுக்கு வெர்டிக்கலாக தான் என்ன செய்யுது, இந்த பிரேம் இருக்குது. இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த கர்ஸ்டாண்டில் பிரேமில் வந்து 3 லெவலிங் ஸ்க்ரூ இருக்குது. இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்காக. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டேன்ஸ் இருக்குது, 2, 5 அண்டு 50 டேன்ஸ். எதற்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட் திக்னஸ் யூஸ்டு மெஷரிங் கரண்ட் அண்ட் தென் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்து. பல்வேறு வகையான வயர்களை கொண்டு பல்வேறு வலிமைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யுது, இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ த சென்டர் ஆஃப் த டர்ன் டேபிள், இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு காம்பஸ் பேக்ஸ் ஒன்று இருக்கும். இந்த ப்ரொஜெக்ஷன் மேலே ஒரு காம்பஸ் பேக்ஸ் இருக்கும். திஸ் பிளேஸ்டு தென் காம்பஸ் பேக்ஸ், இந்த ஆங்கிள் இந்த சைடு ஒரு காம்பஸ் பேக்ஸ் இருக்கும். இந்த கேம்பஸ் பேக்ஸ்க்கு இன்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்மால் மேக்னெட்டிக் நீடில் விச் ப்ரொவைடட் த சென்டர். இந்த கேம்பஸ் பேக்ஸுக்கு சென்டரில் ஒரு அலுமினியம் பாயிண்ட்ரு தென் ஸ்மால் மேக்னெட்டிக் நீடில்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஸ்மால் மேக்னெட்டிக் நீடில்ஸ் இருக்கும். த மேக்னெட்டிக் நீடில்ஸ் மட்டும் இல்லாமல் த சர்க்குலர் காயில் த காயின் சைடு, இங்கே என்ன செய்யும் அப்படின்னா சர்க்குலர் காயில் காயின் சைடில் இருக்கும். இங்கே தென் சர்க்குலர் ஸ்கேல் இருக்கும். இந்த சர்க்குலர் ஸ்கேல் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் டிவைடட் இன்டு 4 குவாட்ரண்ட்ஸ், 4 கால் பகுதி அளவுகளை கொண்டது. இந்த கேம்பஸ் பேக்ஸ்குள்ளே ஒரு அலுமினியம் பாயிண்டர் ஸ்மால் மேக்னெட்டிக் நீடில்ஸ் இருக்கும். இங்கே வந்து ஸ்கேல் இருக்கும். அந்த ஸ்கேல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக த 4 குவாட்ரண்ட்ஸ் 4 கால் பகுதி அளவுகளை கொண்டது. அண்ட் when graduate in degrees which are used to measuring the different aluminum pointer or the circular degree scale. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா graduated degrees ஆக்சுவலாக 0, 10, 20 up to 90, then 80 degree, 70 up to 0 degree, then 90 up to 0, then 80, 70. இந்த மாதிரி என்ன செய்யும், டிகிரியில் வந்து என்ன செய்யும் ஸ்கேல் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா in order to avoid parallax error measurement in mirror is placed below the aluminum pointer. ஸோ இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீடில்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு சஸ்பென்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ first of all construction a non-magnetic circular frame made as than wood or barrage which is vertically and horizontal face table, the 3 leveling screw, that tangent coulometer is provided, the 2 or more coils at different number of turns, 2, 5, 50 turns, which is different thickness and were used to measuring current different strength. எதுக்கு இந்த டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் காயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஃப்ரெண்ட் காயில் வந்து என்ன செய்யணும் மெஷர் பண்ணுவதற்காக தான் என்ன செய்யணும் வச்சுருக்கிறோம். அட் த சென்டர் ஆன் த டேபிள் எ ஸ்மால் த ப்ரொஜெக்ஷன், இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு மேலே நம்ம என்ன செய்கிறோம் ஒரு காம்பஸ் பேக்ஸ் வச்சுருக்கிறோம். இந்த கேம்பஸ் பேக்ஸ்குள்ளே த ஸ்மால் மேக்னெட்டிக் நீடில்ஸ் இருக்குது, அலுமினியம் பாயிண்டர், அண்ட் தென் 4 குவார்டர்ஸ் ஸ்கேல் இருக்குது. இந்த ஸ்கேல் எப்படி இருக்கும் அப்படின்னா டிகிரியில் தான் இருக்கும். த கிராச்சுவல் in degrees. எதுக்காக அப்படின்னா it is used in measuring the deflection of aluminum pointer and a circular degree scale. டிஃப்ளெக்ஷன் ஆகும்போது என்ன செய்ய மெஷர் பண்ணுவது தான் என்ன செய்யுது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய யூசேஜ் எப்படி யூஸ் ஆகுது நம்ம பார்க்க அப்படின்னா பாருங்கள், இந்த பிளேஸில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஒரு பார் மேக்னெட்டை வச்சோம் அப்படின்னோம்னா இது சஸ்பென்ஸ்டு ஆகி இது எந்த பொசிஷனில் அலைன் ஆகும் அப்படின்னா இந்த பி இந்த பிஹெச், ஸோ இந்த பிஹெச்க்கு ரிசல்டண்ட்டுக்கு டைரக்ஷன் செய்யும் அலைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் பிஹெச் tan theta. ஸோ இப்போ இந்த காயிலில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் எதுவுமே என்ன செய்யலை பாஸ் ஆகலை, காயிலில் கரண்ட் எதுவுமே என்ன செய்யலை பாஸ் ஆகலை. இப்போ இந்த காயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் நீடில்ஸ்
நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னோம்னா எதில் இந்த சர்க்குலர் காயிலில். ஸோ த மேக்னெட்டிக் நீடில்ஸில் எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து நம்ம என்ன செய்கிறோம், பாஸ் பண்ணுறோம். அப்போ த்ரோ ஏ சர்க்குலர் காயில் த கரண்ட் இஸ் பாஸ்டு. இப்போ இந்த காயில் வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அது என்ன செய்யும் அப்படின்னா த ரேடியஸ் ஆர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n. ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் B ஈக்குவல் மியூ நாட் NI பை 2R. ஆருங்கிறது என்னது ரேடியஸ், என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் I. எப்போ கரண்ட் இந்த காயிலில் பாஸ் ஆச்சுன்னா, அப்போ கரண்ட் வந்து காயிலில் பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஆக்சுவலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன செய்யும், கிரியேட் ஆகும். ஸோ திஸ் ஈக்குவேஷன் காட்டும் இது எப்படி வந்தது அப்படின்னா இந்த டேஞ்சன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த எலக்ட்ரிக் கரண்ட் இந்த காயில் ஆக்டிங் நார்மல் டு த பிளேன் ஆஃப் த காயில். இங்கே நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம பாஸ் பண்ணிட்டாலே இது இந்த பேப்பருக்கு என்ன செய்யும், பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ த கரஸ்பாண்டிங் காம்பவுண்ட் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ BH இந்த B அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, BH அப்படிங்கக்கூடியது கரஸ்பாண்டிங் காம்பவுண்ட் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ the two field which are acting mutually perpendicular each other, ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கப்படும் பொழுது B equal to BH tan theta நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த காயிலில் வந்து நாம் வந்து கரண்ட் பாஸ் பண்ண முடியாது. The circuit connection tangent galvanometer the experiment when a no current is passed through the coil. இப்போ இந்த காயிலில் கரண்டே பாஸ் பண்ணாமல் இருக்கும்போது the small magnetic field lies along the corresponding compound the earth magnetic field. earth magnetic field இந்த ஆங்கிள் தான் இருக்கும். இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா the electric current will pass through the circular coil and produce magnetic field. இப்போ எப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணால் தான் என்ன செய்யும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன செய்யும், ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது சார் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு த சர்க்குலர் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டிஸ்கஸ். இதுதான் நம்ம என்ன செய்கிறோம், ஆக்சுவலாக எலக்ட்ரிக் கரண்டே வந்து என்ன செய்யுது, நம்மளுக்கு பாஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா தேர் ஆர் டூ ஃபீல்டு விச் ஆர் ஆக்டிங் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் ஈச் அதர். அதுதான் ஒன்றுக்கொண்டு எப்படி இருக்கும், செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் B அப்படிங்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, BH அப்படிங்கக்கூடியது த எர்த் ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. B ஈக்குவல் டு BH tan theta. இப்போ நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே தான் B ஈக்குவல் டு வேல்யூ மியூ நாட் NI பை 2R. ஸோ அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா BH tan theta ஈக்குவல் மியூ நாட் NI பை 2R. ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ, நம்மளுக்கு BH வேல்யூ தான் வேணும். தேர்ஃபோர் BH ஈக்குவல் மியூ நாட் NI பை 2R tan theta. Therefore BH equal to mu naught NI by 2R 1 by tan theta Tesla. Tesla அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய யூனிட். ஸோ இதுக்கு ஒரு இந்த டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர் யூஸ் பண்ணும்போது என்னுடைய ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படின்னா the first one point என்ன அப்படின்னா இது என்ன நடவடிக்கைகள் அப்படின்னா the nearby magnet and magnetic materials are kept away from the instrument. அதாவது நம்ம இந்த டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர் யூஸ் பண்ணும்போது மேக்னெட்டோ அல்லது மேக்னெட்டிக் மெட்டீரியலோ எதையுமே என்ன செய்யக்கூடாது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கத்தில் வைக்கக்கூடாது, அவே ஃப்ரம் த இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. எதெல்லாம் மேக்னெட் ஆர் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ரெண்டுமே என்ன செய்யக்கூடாது, மேக்னெட் ஆர் மேக்னெட்டிக் மெட்டீரியல் கீப்ட் அவே ஃப்ரம் த இன்ஸ்ட்ருமெண்ட். செகண்ட் ஒன் பண்ணுங்க அப்படின்னா இதோடைய ஸ்பிரிட் லெவல் த லெவலிங் ஸ்க்ரூ ஆர் த ஃபேஸ் ஆர் அட்ஜஸ்ட் கோ த ஸ்மால் மேக்னெட்டிக் நீடில்ஸ் எக்ஸாக்ட்லி த கரஸ்பாண்டிங் அண்ட் ஆல்சோ காயில். செகண்ட் ஒன் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ரசமட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரசமட்டத்தை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய கிடைமட்ட திரைகளை சரி செய்யணும். அப்படி சரி செய்யும் போது தான் நம்மளுக்கு சரியான ஒரு காந்த ஊசி கிடைத்தளத்திலும் அந்த பார் மேக்னெட்டின் மீது சுற்றப்பட்ட கம்பிச்சூழல் செங்குத்தாக இருக்கும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் நீடில்ஸை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய பிளேஸை வந்து நம்ம என்ன செய்யணும், சரி செய்யணும். அப்படி நம்ம பிளேஸை சரி செஞ்சால் தான் நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மிகச்சிறிய காந்த ஊசி பற்றினாலும் சரி
அங்கே இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு கிடைமட்டங்கள் வந்து எப்படி இருக்கும், சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஸிங் த ஸ்பிரிட் லெவல் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ரசமட்டம். த லெவலிங் ஸ்க்ரூ அட் த ஸ்பேஸ் அட்ஜஸ்ட், அதை என்ன செய்யணும், நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், அங்கே இருக்கக்கூடிய சட்டகாந்தத்தின் மீது சுற்றப்பட்ட காம்பிச்சுருள் என்ன செய்யும், செங்குத்தாக அமையும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பாயிண்ட்டு, த பிளேன் ஆஃப் த காயில் இஸ் கீப்ட் பேரலல் டு த ஸ்மால் மேக்னெட்டிக் நீடில் by rotating the coil about its vertical axis, so the coil remaining the magnetic medium. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் நீடில்ஸை நாம் இன்னொரு டைம் என்ன செய்யறோம், ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னோம்னா, அப்போ கம்பிச்சுளின் செங்குத்து அச்சை பொறுத்து அதனை நம்ம சுழற்றணும் அப்படின்னோம்னா அந்த கம்பிச்சுளின் தளம் காந்த ஊசிக்கு இணையாக வர மாதிரி நம்ம என்ன செய்யணும், அமைக்கணும். அப்படி அமைச்சா தான் கம்பிச்சுருள் தொடர்ந்து என்ன செய்யும், காந்த துருவ தளத்திலேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதை ரொட்டேட் பண்ணும்போது அதாவது இங்கே இருக்கக்கூடிய செங்குத்தாக அச்சை பொறுத்து தான் என்ன செய்யும், அதனை சுழட்டணும். கம்பிச்சுள் தளம் அப்படி செங்குத்தாக அச்சை பற்றி சொல்லக்கூடிய தளம் மாதிரி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கம்பிச்சுள் வந்து என்ன செய்யும், தொடர்ந்து காந்த ஊசியின் தளத்திலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். த பிளேன் ஆஃப் த காயில் கீப்ட் பேரலல் டு த ஸ்மால் மேக்னெட்டிக் நீடில் பை ரொட்டேட்டிங் த காயில் அபவுட் இட் இஸ் வெர்டிகல் ஆக்சிஸ், ஸோ த காயில் ரிமைனிங் த மேக்னெட்டிக் மீடியம். அப்போ தான் என்ன செய்யும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபோர்த் ஒன் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த காந்த ஊசி பற்றிய சுழற்றுதம்ல எது, த கேம்பஸ் பாக்ஸ் இஸ் ரொட்டேட்டடு த பாயிண்டர் ரேட்ஸ் எப்போ 0 to 0 டிகிரி இந்த அளவுக்கு தான் என்ன செய்யணும், நம்ம ரொட்டேட் பண்ணணும். த கேம்பஸ் பாக்ஸ் இருக்கக்கூடிய அந்த ரொட்டேட் பண்ணக்கூடிய போது அந்த பாயிண்ட் நீடில்ஸ் வந்து எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா 0 to 0 காந்த ஊசியை பற்றிய சுழற்றி குறிமுல்லை காட்டும்படி என்ன செய்யணும், அமைக்கணும். இங்கே இருக்கு பாருங்க, இங்கேயும் 0 இருந்ததுன்னா இந்த ஆங்கிள் என்ன செய்யும், 0 தான் இருக்கணும். இதுதான் வந்து ப்ரிகாஷன்ஸ். நம்மளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன சொல்கிறாங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, மேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிட் லெவலில் வந்து நம்ம என்ன செய்யணும், லெவலிங் ஸ்க்ரூ வச்சு என்ன செய்யணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், அந்த இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் நீடில்ஸ் வந்து கரெக்டாக எக்ஸாக்ட்லியாக வந்து என்ன செய்யும், அது கர்ஸ்டாண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் ஒன் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த பிளேன் ஆஃப் த காயில் கீப்ட்டு அந்த ரொட்டேட்டிங், அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த கம்பிச்சுடைய தளம் வந்து என்ன செய்யும், பேரலாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் நாம் அதை சுழற்றப்படும் பொழுது ரிமைனிங் த மெடியன் அது என்ன செய்யும், மீண்டும் என்ன செய்யும், அதே தளத்தில் சுழற்றும் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்த் ஒன் பாயிண்ட் என்ன சொல்கிறோம், அந்த கேம்பஸ் பேக்ஸை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ரொட்டேட் பண்ணணும். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா 0 to 0 இருக்கணும். எது, இங்கே இருக்கக்கூடிய அலுமினியம் பாயிண்டர். ஸோ இதுதான் டேஞ்சன்ட் கான்வலாமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக பாருங்கள், tangent convolumeter device it is used in measuring very small current வந்து மெஷர் பண்ணுவது தான் என்ன செய்யுது, டேஞ்சன்ட் கான்வலாமீட்டர் யூஸ் ஆகுது. This device it is used the measuring for very small current working it faced in tangent law. Actually already நான் சொன்னது மாதிரி தான் tangent law அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். magnet or magnetic needle a freely suspended in two mutual perpendicular uniform magnetic fields will come to rest in the direction the resultant of the two field. இரு காந்த புலங்களை நம்ம ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நம்ம கட்டி தொங்கவிடப்பட்டாலும் அந்த காந்த ஊசியின் திசை எப்படி தான் இருக்கும் அப்படின்னா இந்த இரு புலங்களுடைய ரிசல்டன்ட் எங்கே இருக்கும் அதே டைரக்ஷனில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேக்னெட் ஆர் மேக்னெட்டிக் நீடில் a freely suspended in two mutual perpendicular uniform magnetic field will come to rest in the direction of the resultant of the two field. பியும் பிஹெச்சுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு குறிமுள்ள நாம் கட்டி தொங்கவிடப்பட்டோம்னா இது எந்த திசையில் நிற்கும் அப்படின்னா இது ரெண்டுடைய தொகுப்பையின் திசை ரிசல்டன்ட் என்னவோ அதே அலைனில் என்ன செய்யும், இந்த டைரக்ஷன் வந்து என்ன செய்யும், அலைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி டேஞ்சன்ட் கான்வலாமீட்டர் சொன்ன மாதிரி தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் மேக்னெட்டிக் ஃப்ரேம் இருக்குது. ஏன் நான் மேக்னெட்டிக் ஃப்ரேம்னா அது மேக்னெட்டால் என்ன செய்யாது, அது அட்ராக்ட் ஆகாது. ஸோ டேஞ்சன்ட் கான்வலாமீட்டர் காப்பர் காயில் ஒன்றுடு ஆன் ஏ மேக்னெட்டிக் சர்க்குலர் ஃப்ரேம். The frame made of the brass or wood in vertically mounted on the corresponding base table. இந்த corresponding base table தான் இந்த vertical circular frame வச்சிருக்கிறோம். இங்கே 3 leveling screw இருக்கும். இதை அட்ஜஸ்ட் பண்ணால் தான் நம்ம என்ன செய்யணும், இதை correspondingல நம்ம என்ன செய்யணும் வைக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 5, 2, 5 and then 50. பாருங்க 2, 5 and then 50 அப்படிங்கிற 3 ட்ரான்ஸ் அந்த விஷயம் இருக்கும். ஏன் அது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே தான் டிஃப்ரெண்ட் திக்னஸ் யூஸ்டு மெஷரிங் கரண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்து.
அப்போ டிஃப்ரெண்ட் திக்னஸ் கரண்ட்டையும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்தையும் இங்கே இருக்கக்கூடிய அந்த காயில் வந்து மெஷர் பண்ணுவதற்கு தான் 2550 டேன்ஸ் நம்ம என்ன வச்சுருக்கிறோம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு மேலே தான் நம்ம என்ன செய்யணும், ஒரு கேம்பஸ் பேக்ஸ் வச்சுருக்கிறோம். இந்த கேம்பஸ் பேக்ஸில் ஒரு அலுமினியம் பாயிண்ட் ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 கேரக்டர்ஸில் வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு ரீடிங் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ரீடிங் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கிராஜுவேட் அண்ட் ஸ்கேல் டிகிரியில் தான் என்ன செய்யும் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒரு அலுமினிய குறிமுள் இருக்குது, 4 கால் பகுதி அளவுகளை கொண்டது, எல்லாமே எப்படி இருக்கும், டிகிரியில் தான் என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கரண்டே பாஸ் ஆகாமல் இருக்கப்படும் பொழுது இதில் நம்மளுக்கு எந்த ஒரு கரண்ட்டுமே என்ன செய்யாது, பாஸ் ஆகாத சர்க்யூட் கொடுக்குறோம். when a no current is passed through the coil, the small magnetic needle lines along the corresponding component of earth magnetic field. இப்போ இதில் நாம் எந்த ஒரு மின்னோட்டத்தையும் கொடுக்காமல் இருக்கப்படும் நிலையில் காந்த ஊசி எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த புவி காந்தப்புலத்தினுடைய குடைத்தூளினுடைய திசையிலேயே என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திசைஸில் இருக்கும். இப்போ நாம் என்ன செய்யணும், சுவிட்சை ஆன் பண்ணி கரண்ட்டை பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா என்னாகும், அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன செய்யும், ப்ரொடியூஸ் ஆகும். The electric current will pass through the circular coil and produce the magnetic field. அப்போ இங்கே காவ்லாமீட்டர் டிஃப்ளெக்ஷன் ஆயிடுச்சுனாலே சர்க்யூட்டில் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். காவ்லாமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் வந்து என்ன செய்யுது, நம்மளுக்கு காமிச்சிருச்சுனாலே சர்க்யூட்டில் என்ன பாஸ் ஆகுது, கரண்ட் வந்து என்ன செய்யுது, பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பாஸ் ஆக போகும்போது தான் there are two fields which are acting mutually perpendicular each other. எதுக்கெல்லாம், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் த கரஸ்பாண்டிங் காம்பவுண்ட் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும், இது ரெண்டுக்குமே எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பி ஈக்குவல் பிஹெச் tan theta. இப்போ கரண்ட்டு பாஸ் ஆகும்போது தான், ஸோ அந்த கரண்ட்டை தான் சொல்கிறோம் பி ஈக்குவல் மியூ நாட் என்ஐ பை 2R. 2Rங்கிறது ரேடியஸ். ஸோ ஃபார்முலா நம்ம என்ன செய்யணும், பாஸ் பண்ணிடலாமா. எப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக when a electric current is passed through the circular coil of radius r having n turns, so the magnitude of magnetic field at the center is the magnitude of magnetic and center oda value. Formula substitute பண்ணலாமா. இப்போ என்ன ஆகும், b ஓட வேல்யூ தான் இது. அப்போ bh tan theta equal to mu naught ni by 2r. therefore bh equal to mu naught ni by 2r tan theta. so BH equal to mu naught ni by 2r 1 by tan theta in Tesla. இது BH ஓட வேல்யூ, டெஸ்லாங்கிறது BH வேல்யூ. சரியா, ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 1-2 என்ன செய்யுங்க, ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட்லாம் எழுதணும், டேஞ்சன்ட்லாம் வரணும்ல. இங்கே பாருங்கள், BH இது ரெண்டுமே என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இப்போ என்ன செய்கிறோம், நாம் ஒரு ஃப்ரீலி சஸ்பென்ஸ்டு இந்த மேக்னெட்டிக் நீடில்ஸ் வந்து என்ன செய்யணும் எடுத்து விடுறோம். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ரிசல்டன்ட் என்ன இருக்கும் அப்படின்னா அலைன் டைரக்ஷன், அதே டைரக்ஷன் தான் இருக்கும். ஸோ when a magnetic needle or magnetic a freely suspends in two mutual perpendicular, the uniform magnetic field will come to rest in the direction of the resultant of the two field. அப்போ இந்த புள்ளியில் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ள அந்த காந்த ஊசி எந்த திசையில் இருக்கும், பிக்கும் பிஹெச்சுக்கும் இந்த ரிசல்டன்ட் என்னவோ அதே லைனில் தான் என்ன செய்யும், இந்த தொகுப்பையின் திசை இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டேஞ்சன்ட் காவ்லாமீட்டர். இதுக்கு டு நாட் நெசசரி டயக்ராம்லாம் தேவையே இல்லை. இங்கே கான்செப்ட் என்ன அப்படின்னா இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுகிறோம். ஒர்க்கிங் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபஸ்ட்டு நாம் கரண்ட்டை பாஸ் பண்ணவே இல்லை. அப்போ நம்ம கரண்ட்டு பாஸ் பண்ணாமல் இருக்கும்பொழுது அந்த நீடில் எப்படி இருந்தது, கரஸ்பாண்டிங் காம்பவுண்டில் தான் என்ன செஞ்சது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சு. இப்போ நம்ம கரண்ட்டை வந்து என்ன நான் பாஸ் பண்ணணும்னா என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன செய்யும், ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது அது என்ன செய்யுது, நம்மளுக்கு அந்த டூ ஃபீல்டு விச் ஆர் ஆக்டிங் மியூச்சுவல் பெர்பெண்டிகுலர் ஈச் அதர், அது ஒன்று கொண்டு எப்படி இருக்குது, செங்குத்தாக இருக்குது. எதுக்கெல்லாம், இந்த பிக்கும் இந்த பிஹெச்சுக்கும் எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இவ்வளோதான், டெரிவேஷன் ரொம்ப சிம்பிள். பி ஈக்குவல் டு பிஹெச் டென்சிட்டா, நம்மளுக்கு மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் வேல்யூ என்ன, மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ எப்போ எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும்போது. ஸோ இந்த வேல்யூ பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்.